நம்ம சேனல்ல அரசு வீடு, வீட்டு மனை, குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய அரசு உதவிகள் பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நேரடியா பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பு சட்டசபையில வெளியாகிருக்கு. ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் இலவசம். ஆனா இந்த 3 சிலிண்டர்கள் எல்லாருக்கும் கிடைக்குமா? வருட வருமானம் எவ்வளவு இருக்கணும்? இந்த திட்டம் எப்பல இருந்து நடைமுறைக்கு வரப்போகுது? முதல்ல இந்த சிலிண்டர் வாங்கணுமா இல்ல அரசாங்கமே நேரடியா சிலிண்டர் கொடுக்குமா? இந்த கேள்விக்கெல்லாம் தான் தெளிவான பதில இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு சாதாரண குடும்பத்தை எடுத்துக்கங்க. மாச சம்பளம் வந்ததும் அந்த குடும்பத்துக்கு முதல்ல என்னென்ன செலவெல்லாம் இருக்கும்? வீட்டு வாடகை, மளிகை சாமான், கரண்ட் பில்லு, பிள்ளைகளோட படிப்பு செலவு, இப்படி ஒன்னொன்னுக்கும் பணம் ஒதுக்கி வச்சுட்டு வருவாங்க. அதுல ஒரு நாள் வீட்டு சமையல் கேஸ் முடியுது. அப்போ அந்த வீட்டுல இருக்கிறவங்க என்ன யோசிப்பாங்க? இந்த மாசமும் சிலிண்டருக்கு எவ்வளவு பணம் செலவாகுதுன்னு யோசிப்பாங்க. இது ஒரு வீட்டோட பிரச்சனை மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அடிக்கடி வரக்கூடிய ஒரு செலவு தான் இந்த கேஸ் சிலிண்டர் செலவு. அதனாலதான் இப்ப வந்திருக்கிற இந்த அறிவிப்பு பல குடும்பங்களோட கவனத்தை ஈர்த்திருக்கு. வருஷத்துக்கு 3 சிலிண்டர் இலவசம். இந்த ஒரு தகவல் கேட்ட உடனே சரி நம்ம குடும்பத்துக்கும் கிடைக்குமானதான் உங்களுக்கு தோணும். அதுதான் இப்ப நம்ம பார்க்க வேண்டிய முதல் விஷயம். ஒரு குடும்பம் இந்த திட்டத்துக்கு வரணும்னா முதல்ல அந்த குடும்பத்தோட வருட வருமானம் முக்கியமான விஷயமா இருக்கு. இப்போ வெளியான அறிவிப்பின்படி ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கும் மிகாமல் உள்ள குடும்பங்களை மட்டும்தான் மையமா வச்சு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதோட பொருளாதாரத்துல பின்தங்கிய குடும்பங்கள், சிறு மற்றும் குறு விவசாய குடும்பங்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ள குடும்பங்கள் மற்றும் நலிந்த பிரிவினரையும் இதுல உள்ளடக்க திட்டமிட்டிருக்காங்க. ஆனா இங்க ஒரு விஷயத்தை மட்டும் இப்பவே புரிஞ்சுக்கணும். வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருந்தாலே 3 சிலிண்டர் கண்டிப்பா கிடைக்கும்னு இப்பவே சொல்லிட முடியாது. ஏன்னா யாரெல்லாம் தகுதியானவங்க, எப்படி பயனாளிகள் தேர்வு பண்ணுவாங்க, எந்தெந்த விதிமுறைகள் எல்லாம் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து அபிஷியலா நம்மளுக்கு தெரிவிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதனால இந்த ஒரு வருமான வரம்பை மட்டும் பார்த்துட்டு நமக்கு கண்டிப்பா கேஸ் சிலிண்டர் உறுதினு நினைச்சுக்க வேண்டாம். இப்ப கிடைக்கிற தகவலின்படி இந்த திட்டத்தை 2027ஆம் ஆண்டு பொங்கல் முதல் கொண்டு வர திட்டமிட்டிருக்காங்க. அது வரைக்கும் இதுக்கான ஏற்பாடுகள் மற்றும் விதிமுறைகள் தொடர்பான விஷயங்கள் வரலாம். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், சிலிண்டர் வாங்குறப்போ நாம பணம் கொடுக்க வேண்டாமான்னு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும். இங்க அரசாங்கம் நேரடியா சிலிண்டர் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்கற மாதிரி இல்ல. பயனாளிகள் எல்பிஜி சிலிண்டரை வாங்கிய பிறகு அதற்கான தொகையை அவங்களோட வங்கி கணக்குல நேரடியா வரவு வைக்கிற மாதிரியான முறையான இந்த திட்டம் இருக்க போதா சொல்லியிருக்காங்க. சிலிண்டர் தேவைப்படும் போது வழக்கம் போல சிலிண்டரை வாங்கிக்கணும். அதுக்கான தொகை பின்னாடி வங்கி கணக்குல வர்ற மாதிரி இருக்கும். ஆனா எந்த எல்பிஜி கனெக்ஷனுக்கு இது பொருந்தும், எப்படி பதிவு பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை, பணம் எத்தனை நாள்ல அக்கௌண்ட்டுக்கு வரும், இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் இன்னும் தெளிவா வரல. அந்த தகவல்கள் எல்லாம் கவர்மெண்ட் சைடுல இருந்து முழுமையா சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஒரு குடும்பத்துக்கு வருஷத்துல 3 சிலிண்டர் செலவு குறையுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பணத்தை வேற எதுக்காவது பயன்படுத்த முடியும். பிள்ளைகளோட படிப்பு செலவா இருக்கலாம், மருத்துவ செலவா இருக்கலாம், மளிகை சாமான் வாங்குற செலவா இருக்கலாம். குடும்பத்துக்கு தேவையான எந்த செலவா இருந்தாலும் அந்த பணம் உதவியா இருக்கும். 3 சிலிண்டர் தானேன்னு பார்க்கும்போது சின்ன உதவி மாதிரி தான் தெரியும். ஆனா வருஷ செலவு கணக்குப்படி பார்த்தா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த திட்டத்துல சுமார் 1.30 கோடி குடும்பங்கள் பயன்பெறலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக வருஷத்துக்கு 4000 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது ஒரு சில குடும்பங்களுக்கு மட்டும் கிடைக்கிற மாதிரியான சின்ன உதவி இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனா 1.30 கோடி குடும்பங்கள்ல நம்ம குடும்பமும் வருமா அப்படிங்கறதான் இப்ப ரொம்ப பேர்த்தோட கேள்வி. அதுக்கான சரியான பதில் வரணும்னா முழுமையான விதிமுறைகள் வரணும். அது வரைக்கும் 3 சிலிண்டர் இலவசம்னு மட்டும் சொல்லி யாராவது லிங்க் அனுப்புனாலோ உடனே கிளிக் பண்ணி பதிவு செய்யாதீங்க. பணம் கட்ட சொல்றாங்க, ஓடிபி கேட்கறாங்க, பேங்க் டீடைல்ஸ் கேட்கறாங்கன்னா ரொம்ப கவனமா இருங்க. அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ தகவல் வந்த பிறகு என்ன செய்யணும்னு முடிவெடுத்துக்கலாம். நம்ம சேனல்ல அரசு வீடு, வீட்டு மனை பற்றிய தகவல்கள் தேடி நிறைய குடும்பங்கள் வந்துட்டு இருக்காங்க. ஒரு குடும்பத்துக்கு சொந்த வீடு கிடைக்கிறது எவ்வளவு முக்கியமோ அந்த வீட்டை நடத்துற செலவும் ரொம்பவே முக்கியம். இனிமேல் வீடு சம்பந்தமான தகவல்களோட சேர்த்து அந்த குடும்பத்துக்கு நேரடியா பயன்படக்கூடிய முக்கியமான அரசு உதவிகள் பற்றியும் தொடர்ந்து பார்க்க போறோம். அந்த வகையில இந்த 3 சிலிண்டர் தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த திட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கான முழுமையான தகுதி, விண்ணப்பிக்கும் முறை, தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அதிகாரப்பூர்வமா வந்ததும் அதை பத்தின வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அரசு வீடு, வீட்டு மனை, குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய அரசு உதவிகள் பற்றிய முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல இன்னொரு யூஸ்ஃபுல்லான தகவலோட சந்திப்போம். நன்றி.